So DIY. So DIY series வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ DIY green screen வீடியோ, DIY black screen, ஸோ இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா DIY நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ DIYனா என்ன பார்த்தீங்கன்னா do it yourself. ஸோ நமக்கு தேவையான நம்மளே வந்து செஞ்சுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா DIY. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பைப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பைப்பை வச்சு நீங்கள் ஒரு யூடியூப் ஸ்டுடியோவை நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த பைப்பை வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யூடியூப் ஸ்டுடியோவை என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட பட்ஜெட் இல்லை, ஸோ லைட் ஸ்டாண்டு, மைக் ஸ்டாண்டு இதெல்லாம் வாங்கிறது உங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோக்கு என்ன பைப் வந்து யூஸ் பண்ணணும், ஸோ அதே பைப் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே செட் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வந்து இங்கே வந்து செட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இல்லை. ஸோ அதே பைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 rupees ஆகும். இந்த பைப்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு 400 rupees ஆகும். ஸோ இது எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். ஸோ இதனால் என்னென்ன யூஸ் அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு லைட் ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், ஸோ எது யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆகுன்றது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் பாக்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த எல் பெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எல் பெண்டை வச்சு நீங்கள் வந்து இந்த பைப்பில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பைப்பில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சாஃப்ட் பாக்ஸை நீங்கள் வந்து இந்த பைப்பில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஸ்டாண்டாகவும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வேறு ஆங்கிளில் நீங்கள் வந்து லைட் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே T ஷேப் வந்து இருக்கிறதுனால இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து எப்படியோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஆங்கிளில் நீங்கள் இந்த பைப் வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ட்ரைபேட் ஸ்டாண்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற மொபைல் சின்ன ட்ரைபேட் எதனா இருந்துச்சு அப்படின்னா ஸோ ட்ரைபேட் ஸ்டாண்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மொபைல் ட்ரைபேட் வச்சு நான் இந்த பைப்பில் நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன மொபைல் ட்ரைபேட் இந்த பைப்பில் செட் பண்ணி நீங்கள் ஒரு மொபைல் ட்ரைபேடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே எதனா வெயிட்டான பொருள் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும், நல்ல கிரிப்பாகவும் இருக்கும். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மைக் ஸ்டாண்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மொபைல் ட்ரைபேடுக்கு யூஸ் பண்ண அதே ட்ரைபேடு தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பைப்பில் நான் வந்து செட் பண்ணிவிட்டு நான் ஒரு மைக் ஸ்டாண்டாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து நீங்கள் வந்து டப்பிங் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து யூடியூப் வீடியோக்கு நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணி நீங்கள் ரெக்கார்டும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பைப்பு 3 விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாக்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ட்ரைபேடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மைக் ஸ்டாண்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாலாவது நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டாண்டு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து தேவையில்லை. சப்போஸ் உங்கள் ரூமில் வந்து ஒரு பீரோ இல்லை உங்கள்கிட்ட உங்கள் ரூமில் வந்து ஒரு கபோர்டு இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த பைப்பு, ஸோ பைப்புன்னு தேவையில்லை, எந்த ஒரு கட்டை இருந்தாலும் போதும், நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு இருக்குது. ஸோ கபோர்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் அண்ட் பிளாக் ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு நீட்டு பைப்பு இல்லை ஒரு நீட்டான கொம்பு, ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீனோ இல்லை பிளாக் ஸ்க்ரீன் ஸ்டாண்டோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட எதனா ஒரு வேஸ்ட்டு பைப்போ இல்லை உங்கள்கிட்ட ஒரு கட்டை இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கபோர்டு இல்லை பீரோ எதனா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்லாப் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது மேலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து துணியை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு நீங்கள் வந்து மேலே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீனோ இல்லை பிளாக் ஸ்க்ரீனோ ஸோ எது வேணும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரொம்ப பட்ஜெட்டில் நீங்கள் வந்து செலவு பண்ணணும் அப்படின்ல. ஸோ உங்கள் ரூமில் ஒரு கபோர்டு இல்லை ஒரு ஸ்லாப் இல்லை ஒரு பீரோ இருந்தாலும் போதும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு பைப் இது. ஸோ 3/4 இன்ச்சு பைப்பில் நீங்கள் ஒரு 6 அடி, ஸோ 6 அடிக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 6 பீஸ் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். சேம் இதே மாதிரி வந்து ஒரு 6 பீஸ் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து 6 பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு T ஷேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த T ஷேப் வந்து நீங்கள் ஒரு 6 இல்லை ஒரு 7 வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபா வரும். ஸோ இந்த T ஷேப்பில் நீங்கள் வந்து 2 வந்து இது மாதிரி செட் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து செட் பண்ணிடணும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு, ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பர்மனெண்ட் சொல்யூஷன் போட்டு நீங்கள் வந்து ஒட்டதானம் ஒட்டிக்கலாம். ஸோ
ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொல்யூஷன் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் விட்டுலாம் கொஞ்சம் டைட்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கை அந்த பைப் பீஸ் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைட்டாக வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லைட் ஸ்டாண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பட்ஜெட் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ லைட் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 இல்லை 700 பீஸ் வந்து வரும். ஸோ இந்த பைப் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நான் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நான் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து லைட் ஸ்டாண்ட் எதனா கொடுத்து வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 LED பல்ப் வச்சு நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் வச்சு தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து வரும். ஸோ யூடியூப் வீடியோ எடுக்க இந்த லைட் இருந்தாலே போதும். ஸோ இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 LED லைட் வச்சு நான் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இது மொத்தமாக உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு ஸ்டாண்டு தான். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஸ்டாண்டு வந்து பண்ணிக்கலாம். ஸோ 300 to 400 நீங்கள் வந்து பட்ஜெட் வச்சிங்க அப்படின்னா 2 ஸ்டாண்ட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட்ஜெட் இல்லாமல் லைட் ஸ்டாண்டு, மைக் ஸ்டாண்டு, அது இல்லாமல் ஸோ மொபைல் ட்ரைபேடு, க்ரீன் ஸ்க்ரீன், பிளாக் ஸ்க்ரீன் ஸ்டாண்ட்லாம் நான் இந்த வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் யூடியூப் சேனல் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் நம்ம சேனல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணிங்க. ஸோ அப்போ நம்ம சேனல் போகிற வீடியோஸோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய். டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா.